السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا ضربتم في الأرض فليس عليكم جناح أن تقصروا من الصلاة إن خفتم أن يفتنكم الذين كفروا إن الكافرين كانوا لكم عدوا مبينا. قال النبي صلى الله عليه وسلم: صدقة تصدق الله بها عليكم فاقبلوا صدقته، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 17ஆம் நாள் நோன்பை நோற்றமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பயணத் தொழுகையின் சட்டங்கள். பயணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கித்அத்தும் மின் கித்இன் நார். பிரயாணம் என்பது, பயணம் என்பது நரகத்து எரிகொல்லிகளில் ஒரு கொல்லி. நரகத்தினுடைய எரிகொல்லி ஒரு மனிதனை எப்படி சுடுமோ அதுபோலவே பயணம் என்பது மிக கஷ்டமானது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அது அந்த காலத்துக்கு மட்டுமல்ல, இந்த காலத்தில் ஏரோப்ளேனில் பறந்தாலுமே சரி, ஆனாலும் பயணம் என்பது சிரமமாகத்தான் இருக்கிறது. எனவேதான் ஹாஜியார்லாம் வந்த உடனே போய் சந்திக்க முடியாது. ஹாஜியார் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க, மறுநாள் தான் போய் சந்திக்க முடியும். இந்த பயண களைப்பில் படுத்திருக்கிறாங்க. என்னதான் பறந்து வந்தாலும் அந்த களைப்பு விடுவதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாகவே சொன்னார்கள், மிக கஷ்டமானது தான் பயணம், மிக கடினமானது தான் பயணம். இந்த பயணத்தை பொறுத்தவரை 2 வகையான பயணங்கள் உண்டு. ஒன்று அல்லாஹ்வுக்காக என்று செய்யப்படக்கூடிய பயணங்கள், இன்னொன்று உலகத்துக்காக என்று செய்யப்படக்கூடிய பயணங்கள். அல்லாஹ்வுக்காக என்று சொல்லக்கூடிய பயணங்களை பொறுத்தவரை ஜிஹாத், மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக, புனித போருக்காக புறப்படுவது, அதே போல ஹஜ்ஜுக்காக புறப்படுவது அல்லாஹ்வுக்காக, உம்ராவுக்காக புறப்பட்டு செல்வது அல்லாஹ்வுக்கு உண்டான பயணம். இது மாதிரியான ஒருவர் இல்மை தேடி கல்வியை நாடி பிரயாணம் போகிறார், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ்வுக்காக செய்யப்படக்கூடிய பயணங்கள். இன்னொரு பயணம் உண்டு, அது நம்முடைய உலகத்திற்காக, உலக ஆதாயங்களுக்காக செய்யப்படுகிற பயணங்கள். பிசினஸ் சம்பந்தமாகவோ மற்ற விஷயங்கள் சம்பந்தமாகவோ செய்யப்பட, சுற்றுலாவுக்காகவோ செய்யப்படக்கூடிய பயணங்கள். ஆனால் இந்த வியாபாரத்தில் உள்ள பயணத்தை கூட மார்க்கத்தின் பயணமாக, அல்லாஹ்வுக்குண்டான பயணமாக மாற்றுவதற்குண்டான வழிமுறையை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கிறார்கள். ஒருவர் வியாபாரம் செய்கிறார். வியாபாரம் என்பது, சம்பாதிப்பது என்பது சாப்பிடுறதுக்காக வேண்டித்தான், சொத்து சேர்ப்பதற்காக வேண்டித்தான். ஆனாலும் இவருடைய எண்ணம், இவருடைய நிய்யத், அல்லாஹ் எனக்கு கடமையிட்டு இருக்கிறான், என்னுடைய குழந்தை குட்டியை நான் காப்பாற்றி ஆகணும், என்னுடைய உறவினர்களுக்கு நான் உதவி செய்ய ஆகணும், அதுக்காக நான் சம்பாதிக்கிறேன் என்கிற எண்ணம் இருக்குமேயானால்
அந்த சம்பாத்தியம் அவருக்கு நன்மை தரக்கூடிய காரியமாக, எப்படி எவ்வளவு நேரம் தொழுகிறோமோ அவ்வளவு நேரம் நன்மை கிடைக்கிறதோ, அதே போல எவ்வளவு நேரம் வியாபாரம் செய்கிறோமோ அவ்வளவு நேரம் நன்மைகள் கிடைக்கும். எப்பன்னு சொன்னா அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதை ஏற்று செய்கிற போது. அதே போலத்தான் இந்த பிசினஸுக்காக செய்யப்படக்கூடிய பயணங்களாக இருந்தாலும் கூட, அதிலேயும் இந்த பிசினஸ் செய்வதற்குண்டான காரணம் என்னுடைய குழந்தை குட்டிகளை காப்பாற்றுவதற்காக வேண்டியும், உற்றார்களை ஆதரிப்பதற்காக வேண்டியும், இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள ஏழைகளை ஆதரிப்பதற்காக வேண்டியும், ஜக்காத் என்கிற ஏழை வரியை தருவதற்காக வேண்டியும், இது மாதிரியான அல்லாஹ்வுக்காக என்கிற எண்ணங்கள் கொள்கிற போது இந்த பயணமும் அல்லாஹ்வுக்குரிய பயணமாக, சாதாரணமாக இது உலக பயணம் என்று ஒதுக்கிவிட முடியாத பயணமாக மாறிவிடுகிறது. இந்த பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதர் எவ்வளவு தூரத்தை கடக்கிற போது இந்த பயண தொழுகை, அதாவது கஸ்ர் குறைத்து தொழக்கூடிய தொழுகை, அதுதான் இதனுடைய நோக்கமாக தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இல்லையானால் பயண தொழுகை என்பது சலாத்து சஃபர் என்று சொல்வார்கள். பிரயாணம் போவதற்கு முன்னால் வீட்டிலிருந்து தொழுகிட்டு போகக்கூடிய தொழுகைக்கு பேர் தான் பிரயாண தொழுகை, பயண தொழுகைன்னு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் உள்ளவங்கள்ட்ட பழக்கம் இருந்தது. ஊர்ல இருந்து மெட்ராஸுக்கு வந்தாலும் சரி, அப்போ மெட்ராஸ் என்பது பெரிய தூரமான ஒரு இடமாலாம் இருந்ததுனால கிளம்புறதுக்கு முன்னாடியே, ட்ரெயின் ஏறுறதுக்கு முன்னாடி, பஸ் ஏறுறதுக்கு முன்னாடி வீட்டில் முசல்லா விரிச்சு 2 ரக்காத் நஃபில் தொழுது குடும்பத்தெல்லாம் உட்கார வச்சு துவா செஞ்சு அப்புறம் பயண காசுலாம் தந்துட்டு அப்புறம் தான் கிளம்பி போகிற பழக்கம் இருந்தது. ஆனால் இப்போல்லாம் நாளைக்கு போகிறோம்பா, போய்கிட்டே கிளம்பிட்டே போது அது ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒழுக்கத்தின்படி நீண்ட தூர பிரயாணங்கள், இந்த நீண்ட தூரம் என்பதற்குரிய அளவுகோலை இன்ஷா அல்லாஹ் நான் பிறகு சொல்கிறேன். நீண்ட தூர பிரயாணங்களாக இருக்கிற போது அந்த பிரயாணங்களுக்கு சில ஒழுக்க முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். முதலாவதாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்வது. ஏனால் இந்த நீண்ட தூர பிரயாணங்களை பொறுத்தவரை மௌத்து மனிதனுக்கு என்றும் வரக்கூடியது. அதிலேயும் இந்த பிரயாணம் என்பது மௌத்துக்கு ரொம்ப கரீபு, ரொம்ப மிக நெருக்கமான ஒன்றுதான் பிரயாணம். இந்த பிரயாணம் போயிட்டு திரும்பி வந்துட்டாருன்னா பெரிய விஷயம் தான், அல்ஹம்துலில்லாஹ். அதனாலதான் 1க்கு 9 திரும்ப திரும்ப சொல்லி அனுப்புறோம். அவர் பிளேன்லேயே பறந்தாலும் சரி, போய் இறங்கினோன்னு ஃபோனை போட்டுருங்க, இறங்கிட்டீங்களா இல்லையாங்கிறதுக்கு. இறங்கினோன்னு ஃபோனை போட்டுருங்க. பஸ்ஸில் போகிறார், ட்ரெயினில் போகிறார், மிக நீண்ட தூர பிரயாணம், போய் இறங்கின உடனே சேஃப்டியாக போய் சேர்ந்த உடனே என்ன செய்யுங்க, ஒரு ஃபோனை போட்டுருங்க. அல்லாஹ்வுடைய காவலில் பத்திரமா போயிட்டு வாங்க. இவ்வளோ வாழ்த்துக்கள்லாம் ஏன்னா அதில் பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதனால ஒருவர் இந்த நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்கிற போது முதலில் தௌபா செய்து கொள்ள வேண்டும். தான் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பிழை பொறுக்க தேடிக்கொள்ள வேண்டும். இன்னொன்று, யாரிடத்திலாவது இவர் தவறான முறையில் அநியாயமாக நடந்திருப்பாரேயானால் சம்பந்தப்பட்டவரை அணுகி அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்வது. இந்த ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய முன்னாள், இப்ப ஹஜ்ஜிக்கு போறவங்கள்ட்ட இந்த பழக்கம் ரொம்ப கம்மியா இருக்கு. முன்னாடிலாம் ஹஜ்ஜிக்கு போறவங்களுடைய பழக்கம் இப்படித்தான் இருந்தது. அதாவது தன் சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கும் குறைஞ்சபட்சம் லெட்டராவது போடுவாங்க, ஒரு போஸ்ட் கார்டு போடுவாங்க. நான் ஹஜ்ஜிக்கு போறேன், எனக்காக துவா செய்யுங்க, நான் ஏதாவது உங்களுக்கு மனம் வருந்தும்படி நடந்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க, நான் அல்லாஹ்வுடைய உரிமையை, அல்லாஹ்வுடைய ஹக்கை நிறைவேற்ற போறேன், ஆனா மனிதர்களுடைய ஹக்கில் ஏதாவது குறை வச்சிருந்தா அல்லாஹ் என்னுடைய ஹக்கை ஏற்றுக்க மாட்டான், அவனுடைய ஹக்கை ஏற்றுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுகிற பழக்கம் இருந்துச்சு. ஆனா இப்ப விருந்துக்காக வேண்டித்தான் உறவினர்கள் கூட்டப்படுறாங்களே தவிர மன்னிப்பு கேட்பதற்காக உறவினர்கள் கூட்டப்படுறது இல்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள், பிரயாணம் போகக்கூடியவர்கள் தன்னுடைய உறவினர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விருந்து வைக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்னவா இருந்ததுன்னா, எல்லாத்தையும் ஒரு இடத்துல சந்திச்சு எல்லாரிடத்திலேயும் நான் ஏதாவது உங்கள்கிட்ட தவறா நடந்திருந்தா என்ன மன்னிச்சுக்கிங்க என்று மன்னிப்பு கோரிட்டு போறது. ஏன்னா ஹஜ்ஜிங்கிறது அந்த காலத்துல மிக சிரமமானதாகவும் இருந்தது, ரொம்ப பயமான ஒன்றாகவும் இருந்தது. போயிட்டு திரும்பி வருவாரா என்கிற யோசனைகள் இருந்தது. ஆனா இப்ப ஹஜ்ஜி உம்ராங்கிறதெல்லாம் சர்வசாதாரண மாசம் மாசம் போயிட்டு வரக்கூடிய ஒரு பிரயாணம் மாதிரி ஆகி போனதுனால இந்த நடைமுறைகளும் குறைஞ்சு போச்சு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த நடைமுறைகள், தான் யாருக்காவது அநியாயம் செய்திருப்பேன், தயவு செய்து அவர்களிடத்தில், சம்பந்தப்பட்டவர்களிடத்தில் மன்னிப்பு கோரிவிட்டு பிறகு பிரயாணத்தை மேற்கொள்வது. அதன் போல யாருக்காவது கடன் பெற்றிருக்கிறோம் அல்லது கடன் வர வேண்டியது இருக்கிறது, அல்லது யாராவது நமக்கு அமானித பொருட்களை தந்து வைத்திருக்கிறார்கள், இதாக நம்மகிட்ட பொறுப்பாக தந்து வச்சிருக்கிறாங்க, இதை வச்சுக்கிங்க நான் வாங்கிக்கிறேன், இது மாதிரியான அடமான பொருட்கள் இருக்கு. இந்த கடன், அடமான பொருட்கள், இந்த ரெண்டையும் நம்மளுடைய சம்பந்தப்பட்டவர்கள், ஒன்று வாரிசு அல்லது நம்முடைய பிஏ, கணக்கு பிள்ளையா இருக்கக்கூடியவர், இவரிடத்தில் இந்த கணக்கு வழக்குகளை கொடுத்துட்டு போறது. போற இடங்கள்ல என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா பல பேர்கிட்ட நம்ம எப்படி கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னா யாருக்குமே தெரியாது. நம்ம வாங்கின கடன் அவருக்கும் நமக்கு மட்டும்தான் தெரியும்.
கடைசியில் நம்ம இறந்து போனோம்னு சொன்னா அவர் நம்ம வீட்டில் நம்மளை பார்ப்பார். இறந்து போன மனுஷனோட முகத்தை பார்ப்பார். வாய்ப்பை யார்ட்டையுமே சொல்லாமல் போயிட்டானே, 1 லட்ச ரூபா வீணா போச்சு என்று அவருடைய எண்ணம் எல்லாம் நமக்கு துவா செய்யறதாக இருக்காது. மையத்தை பார்க்க வர்றது துவாவுக்காக வரமாட்டார், பதுவா செய்யறதுக்காக வேண்டிய மையத்தை பார்க்க வருவார். அதனால குர்ஆனிலேயே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான், நீங்கள் யாரிடமாவது கடன் வாங்கினால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். யார்கிட்ட நீங்க கடன் வாங்கினாலும் சரி, கடன் கொடுக்குவதாக இருந்தாலும் சரி, எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பர்சனல் டைரி இருக்கா, அந்த டைரியிலையாவது அதை குறிச்சு வச்சுக்கோங்க. குறைஞ்சபட்சம் அந்த டைரி எங்க இருக்குன்னு யார்ட்டையாவது ஒருத்தரையாவது சொல்லிட்டு போயிடுங்க. நீங்க பாட்டுல ரகசிய அறையில வச்சு பூட்டிட்டு போயிட்டீங்கன்னா யாருக்குமே தெரியாமலேயே போயிடும். எழுதுறதுக்கு உண்டான நோக்கமே யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இறந்து போனா தெரியணுங்கிறது தான். அதனால தெரியும்படியான எழுத்தாக இருக்கணுமே தவிர யாரும் புரியாத நமக்கு மட்டும் புரிகிற விஷயமாக இருக்கக்கூடாது. இதை யாரிடத்திலாவது பொறுப்பாளிகளிடத்தில் ஒப்படைச்சிட்டு பிரயாணத்துக்காக புறப்பட வேண்டும். அதே போல பிரயாணத்துக்கு போகிற சந்தர்ப்பத்தில் ஏதாவது சதக்காக்கள் செய்து விட்டு செல்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களே, அஸ்ஸதகத்து தருத்துல் பலா வல் கலா. சதக்கா என்பது, தான தர்மங்கள் என்பது உங்களுடைய கஷ்டங்களை நீக்கும், உங்களுடைய தலையெழுத்தை கூட மாற்றும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். எனவே பிரயாணம் ஒரு கஷ்டமான ஒன்று. இதனுடைய இலகுக்காக வேண்டி இதை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தர வேண்டும் என்பதற்காக ஏதாவது நஃபக்காக்கள், ஏதாவது தான தர்மங்கள் செய்துவிட்டு செல்வது நல்லது. அதே போல நம்முடைய குழந்தை பிள்ளைகளுக்காக உண்டான ஏற்பாடுகள் செய்திக்கணும். பேக்கேஜ், எவ்வளோ நாள் தங்க போகிறோம், அதுக்கு உண்டான தேவைகள் என்னென்ன, இவைகளை தயார் செய்து வச்சுக்கணும். அதே போல தனிமையில் பிரயாணம் செய்வது எந்த அளவுக்கு நமக்கு சாத்தியம்னு தெரியல. ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தை பற்றி வருகிற போது எங்கேயும் ஒரு ஹதீஸில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட தூர பிரயாணங்களை தனிமையில் மேற்கொண்டார்கள் என்கிற அறிவிப்பே இல்லை. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்கிற போது ஒரு வழித்தோழர் உடன் கண்டிப்பாக இருந்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழருடன் தான் சென்றிருக்கிறார்கள். இதுவும் ஒரு சுன்னத்தான ஒரு காரியம். இவைகள் ஒழுக்க முறைகள், நடந்து கொள்ள வேண்டிய, பிரயாணத்தின் போது நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்க முறைகளை பொறுத்தவரை. அதே போல வீட்டிலிருந்து கிளம்பும் போது பிரயாண தொழுகை, சஃபருடைய தொழுகை என்று 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் என்னுடைய இந்த பிரயாணத்தை இலகுவாக்கி தருவாயாக, இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் விட்டு என்னை பாதுகாப்பாயாக, நான் எப்படி சந்தோஷமாக என் வீட்டை விட்டு போறேனோ அதே போல வீட்டுக்கு திரும்பி வரக்கூடிய வாக்கியத்தை தருவாயாக அப்படின்னா அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு போறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க, பைஹக்கியில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸில், நீங்கள் பிரயாணம் போகிற போது உங்களுடைய குடும்பத்தினர்களை பாதுகாப்புக்காக ஒரு பாதுகாப்பு ஏற்பாடு செய்வீங்களா இல்லையா? இந்த பாதுகாப்பு ஏற்பாட்டில் மிக உயர்தரமான ஏற்பாடு நீங்கள் அந்த வீட்டில் 2 ரக்காத் தொழுது விட்டு புறப்படுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த வீட்டில் 2 ரக்காத் நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி தொழுதுட்டு கிளம்புறது எவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தராங்கன்னா, இந்த 2 ரக்காத்து நீங்க திரும்பி வர்ற வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய தொழில்துறையை, உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பாதுகாப்பதற்குண்டான பாதுகாப்பு அரண் இந்த 2 ரக்காத்து தொழுகை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவாங்க. சரி, இப்படியெல்லாம் ஒழுங்குமுறைகளை மேற்கொண்டு ஒருவர் பிரயாணத்துக்காக ரெடி ஆயிட்டார், பிரயாணம் போறார். பிரயாணம் போகிற போது இவருக்கு சில சலுகைகளை மார்க்கம் வழங்குகிறது. சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தின் 101வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்வான், வைதா வரத்தும் ஃபில் அர்தி ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலா இன் கிஃப்தும் ஐ யஃப்தினக்கும் அல்லதீன கஃபரு. நீங்கள் பிரயாணம் மேற்கொண்டால் தொழுகைகளை சுருக்கி தொழுவது உங்கள் மீது குற்றமல்ல. பிரயாணம் மேற்கொண்டால் தொழுகைகளை சுருக்கி தொழுவது உங்கள் மீது குற்றமல்ல என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். ஆனால் பிரயாணம் என்பது சாதாரணமாக எல்லா பிரயாணத்தையும் பிரயாணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. நான் எங்கேயும் சைதாப்பேட்டைக்கு போகணும், இல்லை ட்ரிப்ளிகேனுக்கு போகணும், உடனே நான் பிரயாணம் போகிறேன், அல்லாஹ் சுருக்கி தொழுது சொல்லிட்டான் அப்படின்னு நாங்கள் போய் 2 ரக்காத் தொழுதுட்டு லுஹர்ல 2 ரக்காத் தொழுதுட்டு வரக்கூடாது. எனவே மார்க்கம் ஒரு எல்லையை நிர்ணயிச்சு தருது. எவ்வளவு தூரம் பிரயாணம் செய்தால் ஒருத்தரை பார்த்து இவர் நீண்ட தூர பிரயாணி அப்படின்னு சொல்ல முடியும். இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளில் எவ்வளவு தூரம் போன பிறகு கஸ்ர் செய்திருக்கிறார்கள், தொழுகையை சுருக்கி தொழுதிருக்கிறார்கள். இந்த தொழுகையை சுருக்கி தொழுவது என்பது 4 ரக்காத் உள்ள தொழுகையை 2 ரக்காத்தாக தொழுவது. இது மட்டும்தான் சுருக்கம். 2 ரக்காத்த 1 ரக்காத்தாவோ அல்லது 3 ரக்காத்த 1.5 ரக்காத்தாவோ ஆக்குறதுக்கு பேர் அல்ல. ஃபஜ்ர் 2 ரக்காத் தான் யாரா இருந்தாலும் சரி, மக்ரிபு 3 ரக்காத் தான் யாரா இருந்தாலும் சரி, லுஹர், அஸர், இஷா இந்த 4 ரக்காத்துகள் கொண்ட இந்த 3 தொழுகைகளையும்
இரண்டு ரக்காத்தாக சுருக்கி தொழுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கிறது. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரத்தை கடந்த பிறகு இது மாதிரியான தொழுகையை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்தாதான், அதை பார்த்துதான் சரியான முடிவுக்கு வர முடியும். ஏன்னா குர்ஆன்ல இது பற்றி உண்டான தெளிவான விளக்கம் கிடையாது. எவ்வளவு தூரம் என்கிற ஏற்பாடு கிடையாது. வெறும் பிரயாணம் என்கிற வார்த்தை மட்டும்தான் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை ஆய்வு செய்து பார்க்கிற போது அதிலேயும் ஒரே மாதிரியான அளவுகோலை பார்க்க முடியறது இல்லை. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் ஒவ்வொரு ஹதீஸிலேயும் ஒவ்வொரு வித்தியாசமான சில தூரங்களை காட்டப்படுகிறது. 14 ஃபர்சக், 16 ஃபர்சக், 18 ஃபர்சக் என்றெல்லாம் அந்த காலத்துண்டான கணக்கின்படி இப்படி வித்தியாசமான நிலைகள் காட்டப்படுகிற போது எல்லோத்தையும் சேர்த்து பார்த்து ஒரு சரியான ஒரு முடிவுக்கு இதுதான் உகந்தது என்கிற முடிவுக்கு வருவதேயானால் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை, ஹனஃபி மذஹபை பொறுத்தவரை 48 மைல் தூரம், 77.5 கிலோமீட்டர், கிலோமீட்டர் கணக்குக்கு 77.5 கிலோமீட்டர். இந்த 77.5 கிலோமீட்டரை தாண்டி பிரயாணம் இருந்தால் அவருக்கு பேர் பிரயாணி. 77 கிலோமீட்டருக்கும் உட்பட்ட பிரயாணமாக இருந்தால் அவருக்கு பேர் பிரயாணி அல்ல. அவருக்கு இந்த கஸ்ர் தொழுகையை சுருக்கி தொழுவது என்பது கூடாது, செய்யக்கூடாது. முழுசான 4 ரக்காத்துகள் தான் அவர் தொழுதணும், 2 ரக்காத் தொழக்கூடாது. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை அந்த கணக்கில் வருகிற வித்தியாசம் டிஃபரண்ட். அந்த எல்லைக்கு அவங்க பழைய காலத்தில் உள்ள அந்த கணக்குக்கும் நம்மளுடைய கணக்குக்கும் போடக்கூடிய வித்தியாசத்தின் அடிப்படையில் சுமார் 80 அல்லது 82 மைல் என்கிற கணக்கின்படி 120 130 கிலோமீட்டர் வரைக்கும் என்கிற அளவுகள் தரப்படுகிறது. இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு பிரயாணிக்கு பெயர் தான் பிரயாணி, முசாஃபிர். முசாஃபிர்னா பிச்சைக்காரன் அர்த்தம் இல்லை. மூட்டில் சொல்லுவாங்க முசாஃபிர் வந்திருக்காங்க காசு போடு அப்படின்னு. மிஸ்கின், பிச்சைக்காரனுக்கு பேர் மிஸ்கின். முசாஃபிர் அப்படின்னா சஃபர், சஃபர்னா பிரயாணம். முசாஃபிர் அப்படின்னா பிரயாணம் செய்யக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். பிரயாணியை யார் எப்படி சொல்றோமோ 120 கிலோமீட்டரை தாண்டி போகக்கூடியவர்களை ஷாஃபி இமாம் அவர்கள் பிரயாணியாக கருதுகிறார்கள். எனவே அந்தந்த மذஹபை சார்ந்தவர்கள் இந்த கணக்கை முக்கிய நிகழ்வாக எடுக்கணும். ஒரு விஷயம் இந்த தொலை தூரம் இருக்கணும். 2வது விஷயம், இவர் இங்கிருந்து எங்க போறாரோ அந்த ஊர்ல 15 நாளைக்கு மேல தங்கக்கூடாது. 15 நாளைக்கு மேல தங்கக்கூடாது. 15 நாளைக்கு உட்பட்டு அல்லது 15 நாள் தங்கக்கூடிய இடமா இருக்கணும். 15 நாளைக்கு மேல 16 நாள் தங்கக்கூடிய நியத்துல தான் போறார். டிக்கெட்டை போட்டாச்சு, ரிட்டர்ன் டிக்கெட்லாம் போட்டாச்சு. எத்தனை நாள்? 16வது நாள் கிளம்பி வர்ற மாதிரி. 16 நாள் அங்க தங்கிட்டு 17வது நாள் கிளம்பி வர்ற மாதிரி. எங்க டிக்கெட் போட்டா 16 நாள் என்பது கன்ஃபார்ம் ஆகி போச்சு. இந்த எண்ணப்படி பிரயாணம் செய்யக்கூடிய ஒருத்தர் ஊர்ல போய் சேர்ந்த பின்னாடி லுஹர் 4 ரக்காத் தான் தொழணும், அஸர் 4 ரக்காத் தான் தொழணும், கஸ்ர் செய்யக்கூடாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கணக்கின்படி 15 நாள் வரைக்கும் அவர் கஸ்ர் தொழுகிறார். 15 நாளைக்கு மேல தங்குறதா நியத் வச்சுட்டா ஒரு நாள் கூட கஸ்ர் தொழக்கூடாது. இப்படி விளங்கி கூடாது. 20 நாள் தங்குனா 15 நாள் கஸ்ர் செஞ்சுக்கலாம், மீதி 5 நாள் தான் 4 ரக்காத் தொழும். அப்படி அர்த்தம் அல்ல. எப்ப நம்ம ஆரம்பத்துல 20 நாள்னு எண்ணம் வச்சுட்டோமோ, நியத் வச்சுட்டோமோ, ஒரு நாள் கூட என்ன செய்ய முடியாதுங்க, கஸ்ர் தொழுக முடியாது. ஆனால் இன்னொன்னு உண்டு. என்ன? நம்ம இங்கிருந்து கிளம்புறோம், ஊருக்கு போக போறோம். திருநெல்வேலி போறோம்னு வச்சுக்கீங்களேன், மிக நீண்ட தூரம் தான், 350 கிலோமீட்டர் வந்துருது. இப்ப திருநெல்வேலிக்கு போக போறோம், சொந்த ஊரா இருக்கக்கூடாது, பின்னாடி அந்த பிரச்சனையும் இருக்கு. ஒருத்தர் இங்க சொந்த ஊராக கொண்ட ஒருவர், சென்னையை சொந்த ஊராக கொண்ட ஒருத்தர் திருநெல்வேலிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அங்க போகும்போது இவர் போற வழியில 20 நாள் தங்கணும்னா போறாரு வச்சுக்குவோம். 20 நாள் தங்குறாருன்னா கஸ்ர் செய்யக்கூடாது. ஆனால் போகக்கூடிய வழியில தொடக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டா அங்கு கஸ்ர் செய்யலாம். பிரயாணத்தில் கஸ்ர் செய்யலாம். பிரயாணம் முடிஞ்ச பிறகு கஸ்ர் செய்யக்கூடாது. பிரயாணத்துல இருக்கும் போது இடையில எங்கேயாவது தொடரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் போது, அதுவும் இந்த 77 கிலோமீட்டர் இந்த ஊரை தாண்டி சொந்த ஊரை தாண்டி போன பிறகு அவர் தொழலாம். ஆனால் ஊருக்கு போன பிறகு அவர் தொழ முடியாது. 15 நாளை விட குறைவான எண்ணிக்கை, ஒரு வாரத்தில் வர்ற மாதிரி பிளான்ல போறோம், 3 நாள்ல திரும்பி வர்ற மாதிரி பிளான்ல போறோம். இது மாதிரியான எண்ணங்கள் இருக்கும்போது இவர் அங்க போய் அந்த எந்த ஊருக்கு பிரயாணம் போறாரோ அந்த ஊர்ல போய் இவர் தொழுது கொள்ளலாம், கஸ்ராக தொழுது கொள்ளலாம். 3வது விஷயம், ஊர் எல்லையை கடந்த பிறகுதான் கஸ்ர் செய்ய ஆரம்பிக்கணும். இங்கேருந்து மெட்ராஸ்ல கிளம்புறேன் அப்படின்னா என் வீட்டில இருந்தே கஸ்ர் தொழுதுட்டு போகக்கூடாது. இப்போ நான் ஊருக்கு போறேன் அப்படிங்கிறதுனால, வெளியூர் போறேன் அப்படிங்கிறதுனால அது ரொம்ப நீண்ட ஒரு தூரம் தான். நீண்ட தூரம்ங்கிறதுனால இப்பவே நான் என்ன செஞ்சிருது, லுஹர 4 ரக்காத் தொழ வேண்டிய தொழுகையை 2 ரக்காத் தொழுதுட்டு கிளம்பக்கூடாது.
காரணம் என்னன்னா, ஊருக்குள்ள இருக்கிற வரை நம்ம என்னதான் பிரயாணம் போறதுக்கு ரெடியா இருந்தாலும் ஊருக்குள்ள இருக்கிற வரை நாம் முசாஃபிர் அல்ல, நாம் பிரயாணி அல்ல. ஊருடைய எல்லையை தாண்டின பிறகுதான் நாம் என்ன செய்ய முடியும்? கஸ்ர் செய்ய முடியும். ஒரு தொழுகை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழ முடியும். அதுக்கு முன்பு வரை தொழுகையை சுருக்கி தொழுவதற்கு அனுமதி இல்லை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய சட்டத்தின்படி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய சொல்லின்படி 15 நாள்லாம் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் 4 நாளைக்கு மேல தங்குறதா முடிவு பண்ணிட்டாலே கஸ்ர் செய்யக்கூடாது. 4 நாள் தான், 15 நாள்ன்றது கிடையாது. 4 நாள். சரி, ஒருத்தர் போனார் ஊருக்கு போகும்போது 3 நாள் அப்படின்னா போனார். டிக்கெட்லாம் போட்டு தான் போனார். ரிட்டர்ன் டிக்கெட்லாம் போட்டார். போனா வேலை முடிகிற மாதிரி தெரில, வேலை முடியலை. சரி, வேலை முடியலையே, சரி இன்னொரு 3 நாள் இருப்போம் அப்படின்னு அதுக்கு பிறகு என்ன செஞ்சார்? இன்னொரு 3 நாள் இருந்தார். இப்படி இருக்கும் பட்சத்தில் 3 நாள்னா நியத்து வச்சாரு. 3 நாளுங்கும் போது 2 பேர்ட்டையுமே என்ன செய்யலாம்? கசர் செய்யலாம். அதனால கசரா தொழுவாரு. 3 நாளைக்குள்ள வேலை முடியல, சரி இன்னொரு 3 நாள் அப்படின்னு நியத்து வச்சாரு, அப்பவும் கசரா தொழுவலாம். இன்னொரு 3 நாள் நியத்து வச்சாரு, அப்பவும் கசரா தொழுவலாம். எது வரைக்கும் தொழுகலாம்? ஒரு எல்லை நிர்ணயிக்கிறாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. 18 நாள். 3 நாளை தாண்டினான். 3 நாளை தாண்டி ஒருத்தர் ஆரம்பத்திலேயே நியத்து வச்சுட்டார், நான் 5 நாள் தங்க போறேன் நியத்து வச்சுட்டா கசர் தொழுவ கூடாது. 3 நாள்ன்ற நியத்தோட தான் போனாரு. போன இடத்துல வேலை முடியல, இன்னொரு 3 நாள், இன்னொரு 3 நாள், இன்னொரு 3 நாள் என்று அவர் அப்படியே கூட்டிக்கிட்டே போனாருன்னா 18 நாள் வரைக்கும் பிரச்சனை இல்லை, இவர் கசர் தொழுவலாம். 18 நாள் முடிஞ்சா இவர் நீ 3 நாள் போட்டாலும் சரி, அல்ல ஒரே நாள்ல நாளைக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, அவர் கசர் செய்ய முடியாது. அவர் கசர் செய்ய முடியாது. அவர் முழு தொழுகையை தொழுதாகணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை 15 நாள் டைம் கொடுத்துருக்கிறாங்க. 15 நாள் வரைக்கும் என்ன செய்யலாம்? கசர் தொழுகலாம். இப்போ ஒருத்தர் 15 நாள் இங்க நியத்தோட தான் போனாரு. 15 நாள்ல அவருக்கு உண்டான வேலை முடியல, இன்னொரு 15 நாள் எக்ஸ்டெண்ட் பண்றாரு. இப்ப இந்த 15 நாள் என்கிற நியத் அவர்கிட்ட வந்த உடனே மறுபடியும் அவர் மீண்டும் கசர் தொழுகலாம். 30 நாள் முடிஞ்சு, 1 மாசம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் ஒரு 15 நாள்ங்கிறாரு. இப்படியே எத்தனை 15 நாள், எத்தனை 15 நாளா இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க தொழலாம், இவர் தொழலாம். ஆனா நியத், இவருடைய எண்ணம் தான் முக்கியம். அல்லாஹ் அவருடைய எண்ணத்தை தான் பார்க்கிறான். ஆனா இவர் ஏமாத்துறதுக்காக பண்றார். இங்கேருந்து பிளான் பண்ணும்போதே தெரியும், வீட்டில் போனா அந்த காரியம்லாம் சீக்கிரத்துக்குள்ள முடியாது, 1 மாசம் ஆகும் அப்படின்லாம் இவருக்கு ஏற்கனவே தெரியும். ஆனாலும் அங்க போய் யார் 4 ரக்காத் வந்துட்டு சும்மா 2 ரக்காத் வந்துட்டு கதையை முடிப்போம் அப்படிங்கிறதுக்காக நியத்து வச்சாதான் கூடுன்றாங்கல்ல, 15 நாள் நியத்து வச்சுட்டு போவோம், அப்புறம் போய் பார்த்துக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அல்லாஹ் ஏமாற்றக்கூடிய வேலையாக இருந்தால் அல்லாவும் நம்மளை ஏமாற்ற ஆரம்பிச்சிருவான். அப்புறம் நம்ம தாங்க மாட்டோம். நாம அல்லாஹ் ஏமாற்ற ஆரம்பிச்சா திரும்ப அல்லாஹ் நம்மளை ஏமாற்ற ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், அல்லாஹ் யஸ்தஹ்ஸிஉ பிஹிம், நீங்க அல்லாஹ்வை பரிகாசம் செய்ய ஆரம்பித்தால் அல்லாஹ் உங்களை பரிகாசம் பண்ண ஆரம்பிச்சிருவான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அல்லாஹ் பரிகாசம் செய்ய ஆரம்பிச்சுட்டா, அல்லாஹ் நம்மளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் நம்ம தாங்க மாட்டோம். அதனால ஏமாற்றக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடாது. உண்மையான நியத் இருக்கும் வரை எவ்வளவு நாள் அவன் தங்கினாலும் பரவாயில்ல, அவனுடைய எண்ணம் 15 நாளைக்கு மேல என்று ஆகும் வரைக்கும் அவர் என்ன செய்யலாம்? கசர் தொழுகையை, முசாஃபிராக இருந்து கசர் தொழுகையை தொழுகலாம் என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இப்போ இந்த 2 ரக்காத் தொழுகை, 4 ரக்காத் தொழுகையை 2 ரக்காத்தாக சுருக்கி தொழக்கூடிய இந்த தொழுகை கண்டிப்பா அப்படித்தான் தொழுகணுமா? 2 ரக்காத்தை தான் தொழுகணுமா? ஒருத்தர் இது மாதிரி எல்லா சட்டங்களும் இருந்துச்சு, கரெக்டாக அப்படி தான் பிரயாணம் போனார், இந்த தொலை தூரமும் இருந்துச்சு, அவர் குறுகிய நாளில் திரும்பி வரக்கூடியவர் தான், பிரயாணம் தான் போனார். ஆனாலும் இவர் லோர் தொழுகிறாரு, தனியாக தொழுகிறாரு. 4 ரக்காத்து தொழுதா என்ன கெட்டு போச்சு? 2 ரக்காத்தான் தொழுது ஆகணுமா என்றால் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இந்த கசர் தொழுகை சலுகை அல்ல, கடமை. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, இது கடமை அல்ல, சலுகை. இங்கதான் பிரச்சனை, லேசான ஒரு சின்ன பிரச்சனை. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதை கடமைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கிறது. ஃபுரிதத்து ஸலாத்து ரக்அத்தைனி ஃபி ஸஃபர் வல் ஹலர். ஆரம்ப காலகட்டத்தில் பிரயாணமா இருந்தாலும் சரி, ஊர்ல இருந்தாலும் சரி, ரெண்டுலையுமே ஃபர்தான தொழுகை என்பது 2 ரக்காத்து தான் இருந்துச்சு. பிறகு சஃபர் தொழுகை, பிரயாணத்துல போனா இந்த 2 ரக்காத் என்பது அப்படியே இருந்துச்சு. வஸீதத் ஃபீ ஸலாத்தில் ஹலர், ஊர்ல இருக்கக்கூடிய தொழுகை 2 லிருந்து 4 கூட்டப்பட்டது.
ஏற்கனவே இருந்தது 2 ரக்காத் தான். அதுக்கு பிறகு இந்த ஃபர்து தொழுகை ஊர்ல இருக்கும் போது 4 ரக்காத்தாக கூட்டப்பட்டதே தவிர ஏற்கனவே அது கடமையாக்கப்பட்டதே 2 ரக்காத்தா தான் கடமையாகும். 4லிருந்து 2 குறைக்கல. கஸ்ர் அப்படின்னா குறைக்கிறதுன்னு அர்த்தம். கஸ்ர் தொழுகைனால குறைச்சி தொழுகிறதுன்னு அர்த்தம். ஆனா பேரில் வேண்டுமானால் கஸ்ராக இருக்குதே தவிர உண்மையில் அது குறைச்சதல்ல. ஆரம்பத்தில் அதனுடைய கடமையே 2 ரக்காத் தான். அதனுடைய கடமையே 2 ரக்காத். உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஸலாத்து ஸஃபர் ரக்காத்தானி, ஸஃபருடைய தொழுகை 2 ரக்காத். வ ஸலாத்துல் அல்ஹா ரக்காத்தானி, ஈதுல் அல்ஹா ஹஜ் பெருநாளுடைய தொழுகை 2 ரக்காத். வ ஸலாத்துல் ஃபித்ர் ரக்காத்தானி, நோன்பு பெருநாளுடைய தொழுகை 2 ரக்காத். வ ஸலாத்துல் ஜும்அத்தி ரக்காத்தானி, ஜும்மா தொழுகை 2 ரக்காத். இதெல்லாம் என்ன நம்ம குறைக்கவா செஞ்சோம்? லுஹர் தொழுகை 4 ரக்காத். ஜும்ஆவை லுஹருடைய நேரத்துல தான் தொழுகிறோம். ஆனா ஜும்மாக்கு எத்தனை ரக்காத்? 2 ரக்காத். இப்ப லுஹர் தொழுகையை சுருக்கி ஜும்மா 2 ரக்காத் ஆக்கப்பட்டுச்சா? இல்ல. ஜும்ஆ 2 ரக்காத்தா தான் கடமையாவே ஆச்சு. ஜும்மா கடமையானதே 2 ரக்காத் தான் கடமை. பெருநாள் தொழுகைகள் கடமையானதே 2 ரக்காத்தா தான் கடமை. 4 ரக்காத்தா இருந்து குறைக்கல. அதே மாதிரி தான் இந்த சஃபருடைய தொழுகை என்பதும் 2 ரக்காத்தா தான் கடமையே ஆச்சே தவிர 4 ரக்காத்தா இருந்து 2 ரக்காத்தா நம்ம என்ன செய்ய போறது இல்லை, இப்போ குறைக்க போறது இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஃபரலல்லாஹு அஸ்-ஸலாத்த அலா லிசானி நபியிக்கும் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நாவால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபில் ஹலரி அர்பஅன், ஊரில் இருக்கும்போது 4 ரக்காத்தாக தொழ வேண்டும் என்றும், வஃபிஸ் ஸஃபரி ரக்அத்தைனி, பிரயாணத்தில் இருக்கும்போது 2 ரக்காத்தாக தொழ வேண்டும் என்றும் அல்லாஹ் கடமையாக்கினான். அல்லாஹ் கடமையாக்கினதே இந்த ஆதாரங்களை எல்லாம் வச்சு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இது கடமையான ஒன்றே தவிர சலுகையான ஒன்றல்ல. சலுகைனா எல்லாத்துக்கும் 4 ரக்காத் தாங்க தொழுவணும், ஆனா உங்களுக்கு மட்டும் பரவாயில்ல போனா போங்க 2 ரக்காத்து, இதான சலுகை. எல்லாத்துக்கும் ஒரு சட்டம், நமக்கு மட்டும் இன்னொரு சட்டம். அந்த ஊர்ல தான் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ வெளியூர்ல இருந்து ஒருத்தர் மெட்ராஸுக்கு வந்திருக்கிறாரு. மெட்ராஸ்ல உள்ளவங்களாம் 4 ரக்காத் தொழுவணும். அவர் வெளியூர்ல இருந்து வந்தாருங்கிறதுக்கு அவர் மட்டும் 2 ரக்காத் தொழுதாப்போம். இது அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகையா? சலுகை இல்ல, கடமையே அவருக்கு 2 ரக்காத் தான். இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஒருவன் 2 ரக்காத் தொழ வேண்டிய அந்த சூழ்நிலையில 2 ரக்காத் தொழாம 4 ரக்காத்தை ஃபுல்லா தொழுதா அவன் பாவி. ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை என்ன செய்யறாரு? இவரு மீறுறாரு. அல்லாஹ்வுடைய கட்டளை கடமை என்ன இப்படித்தான் செய்யணும் என்கிற கட்டளை இருக்கும் போது அதை மீறி இவர் என்ன செய்யறாரு? இப்போ ஒருத்தர் லுஹர் தொழுகை 4 ரக்காத் இருக்கு, நான் எனக்கு ரொம்ப தக்வா ஜாஸ்தி, நான் அல்லாஹ் மேல ரொம்ப பயம் உள்ளவன், அதனால நான் 6 ரக்காத்தை தொழ போறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 4 ரக்காத்தை தொழு, ஏன்னா கடமை. கடமையில கூட்டுறதுக்கு யாருக்கு என்ன செய்யற உரிமை கிடையாது. அதனால 2 ரக்காத்து சஃபர்ல தொழ வேண்டிய தொழுகைய 2 ரக்காத்தா தொழுகாகணுமே தவிர 4 ரக்காத்தாக கூட்டக்கூடாது அப்படின்னு யார் சொல்லுவா? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. நாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை இது ருக்ஸத், இது சலுகை. ஏன் நம்ம சலுகை அப்படின்னு சொல்றோம்? அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆயத்துல சூரத்து நிசாவுடைய 4வது அத்தியாயத்தின் 101வது ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லும் போது, வைதா லரப்தும் ஃபில் அர்தி ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலாம். அல்லாஹ் எப்படி சொல்றான் அப்படின்னா, நீங்கள் பிரயாணம் போனால் தொழுகையை சுருக்கி தொழுவது உங்கள் மீது குற்றமல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? சுருக்கி தொழுவலாம். தொழலான்னு என்ன அர்த்தம்? சுருக்கியும் தொழலாம், சுருக்காமலும் தொழலாம். அன் தக்ஸுரு மினஸ் ஸலாம் ஃபலா ஜுனாஹ அலைக்க, தப்பில்லை. நம்ம ஒரு வீட்டுக்கு போனோம், அந்த வீட்டில் கொண்டு வந்து வச்சாரு, இனிப்பு வகைகளும் வச்சாரு, கார வகைகளும் வச்சாரு, அப்புறம் அவங்க வீட்டு லேட்டஸ்ட் ஸ்வீட்டும் வச்சாரு, எல்லாத்தையும் வச்சாரு. வச்சுட்டு நம்மள்கிட்ட சொன்னாரு, உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கு ஸ்வீட்லாம் தரக்கூடாதுதான், ஆனாலும் இது என் பொண்டாட்டி ரொம்ப டேஸ்டாக செய்கிற ஒரு ஸ்வீட்டு, இது நீங்கள் எங்கேயுமே சாப்பிட முடியாது, இது எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது, அதனால கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் உங்க முன்னாடி, நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிட்டுக்குங்க, ஆனால் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்றது உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது, சாப்பிடணுன்னா சாப்பிட்டுக்குங்க, அப்போ தேவைன்னா சாப்பிடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. இதான் ஃபலா ஜுனாஹ அலைக்கும் என்பதுக்கு உண்டான அர்த்தம். உங்க மேல தப்பில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முடிஞ்சா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்கன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் சொல்லும் போதே என்ன சொல்றான்? ஃபலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலாம், தொழுகையை சுருக்கி தொழுவது குற்றம் அல்ல. 4 ரக்காத்தை நீ எப்படி 2 ரக்காத்தை தொழுவலாம் அப்படின்னு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான்.
ஆனா நீ 4 ரக்காத்தா தொழுதா என்ன செஞ்சுக்க, தொழுதுக்க, இது தப்பல்ல என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்தை ஆதாரமாக வைத்து சொல்றாங்க. ஆனாலும் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இதையும் தெளிவா சொல்லுவாங்க. என்னன்னா, இப்படி ஒரு பிரயாணி கஸ்ராக தொழுகிறது தான் சிறந்தது, நல்லது. 4 ரக்காத் தொழுகிறது விட எப்படி தொழுகிறது தான் நல்லது. 4 ரக்காத் தொழுகைய 2 ரக்காத்தா தொழுகிறது தான் நல்லது. ஏன்னா மார்க்கம் ஒரு சலுகையை தந்திருக்கும் போது நாமளா ஏன் அதை வேணான்னு ஒதுக்கணும்? இப்போ நம்மளுடைய சலுகையை வாங்குற விஷயத்துல எப்படி நாம இருக்கிறோம் அப்படின்னா, யாருக்கு அந்த தகுதியே இல்லையோ அவங்க கூட போய் கியூ நிக்கிறோம். மிக்சி தர்றாங்க அல்லது இது தர்றாங்க, டிவி தர்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு எல்லை இருக்கு. மஞ்சள் கலர் கார்டு தான் வாங்கணும், பச்சை கலர் கார்டு, இவ்வளவு யாருக்கு வருமானம் இருக்கோ அவங்க மட்டும்தான் வாங்கணும், இவங்க வாங்கக்கூடாது. நமக்கு அதை விட 4 மடங்கு வருமானம் இருக்கு. ஆனாலும் சலுகை நம்ம என்ன செய்யறது இல்லை, அவ்வளவு சீக்கிரத்துல விட்டு கொடுக்கறது இல்லை. தகுதியே இல்லைன்னாலும் போய் நிக்கிறோம். இப்ப தகுதி இருக்கும் போது ஏன் அதை எடுக்கிறது யோசிக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட யஅல இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, சஅல்து உமர் இப்னு கத்தாப் குல்து லஹு வலைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தக்ஸுரு மினஸ் ஸலா என்று அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்றான். இன் ஹிஃப்தும் ஐயஃப்தினக்கும் அல்லதீன கஃபரு, இதை சேர்த்து சொல்றான். உங்களுக்கு பயம் இருந்தால், எதிரிகளுடைய பயம் இருந்தால் சுருக்கி தொழுவுங்க. அப்ப பயம் இல்லைன்னா சுருக்கி தொழுவ கூடாதா? இப்பதான் நமக்கு என்ன பயம் இருக்கு என்ற கேள்வியை நான் உமர் ரலியல்லாஹு தஆலா கிட்ட கேட்டேன். வக்கத் அமினன்னாஸ், இப்போதான் மக்கள் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பா தானே இருக்கிறாங்க, இப்பவும் ஏன் சுருக்கி தொழுதுட்டு ஃபுல்லா தொழுக வேண்டியதானே என்று நான் உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டேன். ஃபகால லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஜிப்து மிம்மா அஜிப்த மின்ஹு, உனக்கு எந்த விஷயம் ஆச்சரியமா இருக்கோ இதே விஷயம் எனக்கும் ஆச்சரியமா இருந்துச்சு, எனக்கும் இதே கேள்வி வந்துச்சு. அப்ப நான் சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தாலிக், நான் இத பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சதகத்துன் தஸத்தகல்லாஹு பிஹா அலைக்கும் ஃபக்பலு சதகத்தஹு. இந்த கஸ்ர் தொழுகை என்பது, சுருக்கி தொழக்கூடிய தொழுகை என்பது அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு கிஃப்ட், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற ஒரு சதகா, ஒரு கிஃப்ட். எனவே அல்லாஹ்வுடைய கிஃப்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், வாங்கிக்கீங்க, வேணான்னு சொல்லி என்ன செய்யாதீங்க, அதை நிராகரித்து விடாதீர்கள் என்று உமர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதாக உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்தில் சொன்னாங்க என்று யஅல இப்னு உமையா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. இந்த அடிப்படையில் தான் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, கஸ்ர் செய்யறது தான் நல்லது. அப்போ பிரச்சனையே இல்லை. அப்ப இந்த நீண்ட தூர பிரயாணங்களை மேற்கொள்கிற போது எந்த கன்ஃபியூஷன் வேணாம், தாராளமா என்ன செஞ்சுக்கலாம், கஸ்ர் செய்துக்கலாம், தப்பில்லை. ஆனா எப்ப செய்யணும் அப்படின்னா தனியா தொழுவும் போதுதான். பிரயாணம் தான் போயிருக்கோம், ஆனா அங்க ஒரு ஜமாத் நடந்துட்டு இருக்கு, இமாம் ஜமாத் நடக்குது, இமாம் தொழுகை நடத்திட்டு இருக்கிறாரு. இப்ப நாம தொழுகை இமாமோட சேர்ந்து அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டா 4 ரக்காத் தான் தொழுவணும், அப்ப 2 ரக்காத் அல்ல, அப்ப 4 ரக்காத். இப்படி கூட ஒரு சந்தேகம் வரலாம். இமாமுடைய 3வது ரக்காத்துல நம்ம போய் சேர்றோம், இமாம் 2 ரக்காத் தொழுது முடிச்சிட்டார், 3வது ரக்காத்துக்கு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி இருக்கிறார், நாம அப்பதான் தொழுகையில போய் சேர்றோம். இப்ப இமாம் 4வது ரக்காத்துல சலாம் கொடுக்கிறார், அவருடைய 4வது ரக்காத்து, நமக்கு அது 2வது ரக்காத்து, 2 ரக்காத் முடிஞ்சிருக்கு. இப்போ சஃபர்ல நம்ம இருக்கிறோம், நமக்கு 2 ரக்காத் தொழுதா போதும், இதோட சலாம் குடிச்சிட்டு எந்திரிச்சிடுறதா, இல்ல எப்போதும் வளமையா நம்ம என்ன செய்வோம், 4 ரக்காத்து 2 ரக்காத் லேட்டா வந்துட்டா திரும்ப 2 ரக்காத்து எழுந்து தொழுவோம். அப்படி தொழுகணுமான்னா எப்ப இவர் இமாம் ஜமாத்தோட அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டாரோ அப்ப இவர் இமாமு கூட சேர்ந்துருவார். 2 ரக்காத்துல சேர்ந்தாலும் சரி, 1 ரக்காத்து இருக்கும்போது வந்து சேர்ந்தாலும் சரி, எப்ப வந்து சேர்ந்தாலும் சரி, இமாமோட இவர் சேர்ந்துட்டாலே என்ன ஆயிடும், இவர் முக்கியமா ஆயிடுவார், அதாவது அந்த இமாமை போல ஆயிடுவார். இப்ப இமாமுக்கு 4 ரக்காத்துனா இவருக்கு எத்தனை ரக்காத்து, அப்ப இவர் 2 ரக்காத் தான் இப்ப தொழுது இருக்கிறார், இமாம் சலாம் கொடுத்துட்டார். இப்ப இவர் என்ன செய்யணும், இந்த முசாஃபிர், இந்த பிரயாணி திரும்ப எழுந்து மீதி இருக்கக்கூடிய 2 ரக்காத்தை இவர் கண்டிப்பாக தொழுதாகணும். அதே போல ஒரு முசாஃபிர், சாதாரணமா நம்ம தொழுகைக்காக வந்தோம், பார்த்தா இங்க ஒரு ஜமாத் நடந்துட்டு இருக்கு, ஒருத்தங்க திடீர்னு வந்து தொழுக வச்சுட்டு இருக்காங்க, நம்மளும் பின்னாடி நின்று அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டோம். ஆனா அவங்க யாரு அப்படின்னா சஃபர் வந்தவங்க, பிரயாணத்துல வந்தவங்க, அவங்க துஹர் தொழுகைக்காக வந்தாங்க, தொழுகை முடிஞ்சு போச்சு, அதனால தனியா என்ன செய்யறாங்க, ஜமாத் வச்சு தொழுதுட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த முசாஃபிர் தொழுகை நடத்தும் போது எத்தனை ரக்காத் தொழுவாரு, 2 ரக்காத் தொழுவார். இப்ப அவர் தொழுகையை முடிச்ச பிறகு சாதாரணமா நம்ம இங்க உள்ளவங்க நம்ம திரும்ப 2 ரக்காத் தொழுவோம். ஆனாலும் அந்த இமாமுக்கு உண்டான கடமை என்ன அப்படின்னா, பின்னாடி தன்னை சார்ந்த முசாஃபிர்கள் அல்லாத வேற யாரும் வந்திருக்காங்க, தெரியாதவங்க, ஒரு முசாஃபிரா இல்லையான்னு நமக்கு தெரியல என்கிற நிலை இருந்தா தொழுகையில சலாம் கொடுத்த பிறகு இவர் சொல்லணும், அத்திம்மு சலாத்தக்கும் ஃபைன்னி முசாஃபிர், நான் ஒரு பிரயாணி, எனவே நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை பரிபூர்ணமாக்கிக்கீங்க,
நான் பிரயாணி 2 ரக்காத் தான் தொழுதிருக்கேன், நீங்க உங்களுடைய தொழுகைகளை பரிபூரணமாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வது சுன்னத். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படி ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி இருக்கிறாங்க. இப்போ அடுத்த விஷயம், நம்ம சொந்த ஊருக்கு போறோம். நம்ம இங்க இருந்துட்டு சொந்த ஊருக்கு போறோம். சொந்த ஊர்னா முதல்ல எது? பிறந்த ஊர். நம்ம எங்க பிறந்தோமோ அது. அந்த ஊர்ல இன்னைக்கும் நமக்கு சொத்துக்கள், வீடு அல்லது குடும்பத்தவர்கள், மனைவி மக்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் அது சொந்த ஊர். இப்ப இந்த சொந்த ஊருக்கு நம்ம போகும்போது ஒரு நாள் போயிட்டு திரும்பினாலும் சரி, 2 நாள் போயிட்டு திரும்பினாலும் சரி, கசர் செய்யவே கூடாது. அந்நிய ஊருக்கு போகும்போது தான் இந்த 77 கிலோமீட்டர்லாம் தாண்டி போனா கசர் செய்யலாம் என்கிற சட்டங்கள்லாம் வரும். சொந்த ஊருக்கு ஒருத்தர் ஒரு ஊரில் இருந்து தன்னுடைய சொந்த ஊருக்கு போனால் அங்க போய் என்ன செய்யக்கூடாது? கசர் செய்யக்கூடாது. 4 ரக்காத்து கண்டிப்பாக தொழணும். இன்னொன்னு, பிறந்த ஊரா இருக்கலாம் அல்லது மனைவி மக்கள் வசிக்கக்கூடிய ஊர், அதுவும் சொந்த ஊரா மாறிடும் இவருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 4 பொண்டாட்டின்னு வச்சுக்குவோம். ஒரு மனைவி சென்னையில் இருக்கிறாங்க, இன்னொரு மனைவி பெங்களூர்ல இருக்காங்க, இன்னொரு மனைவி கர்நாடகாவில் இருக்காங்க, இன்னொரு மனைவி கல்கத்தால இருக்கிறாங்க. 4 பொண்டாட்டி 4 இடத்துல இருக்கிறாங்க இவருக்கு. இப்ப இவர் இங்கிருந்து மெட்ராஸ்ல தான் தங்குறார். இவருடைய நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு இப்ப கேட்டா, சொந்த ஊர் எதுன்னு கேட்டா மெட்ராஸ் சொல்வார். ஏன்னா இங்கதான் இவருடைய தொழில் எல்லாமே இங்க செட்டில் ஆயிட்டார். இப்ப இவருடைய சொந்த ஊர் சென்னை ஆயிப்போச்சு. இவர் இங்கிருந்து தன்னுடைய மனைவி மக்களை பாக்குறதுக்காக பெங்களூர் போறார். பெங்களூர் போகும்போது அங்க போய் ஒரு 2 நாள் தங்குறாருன்னு வச்சுக்கோ, திரும்பி இங்க வந்துடுறாரு. அடுத்த மாசம் கர்நாடகாவுக்கு ஒரு 2 நாள் போறார், திரும்பி வந்துடுறாரு. அடுத்த மாசம் அடுத்த இடத்துக்கு போறார், திரும்பி வந்துடுறார். இவர் எங்க போனாலும் சரி, இவருடைய மனைவி மக்கள் எங்க அதை வசிப்பிடமாக கொண்டு வாழ்றாங்களோ அந்த ஊரும் இவருடைய சொந்த ஊரா மாறிடும். இது அவருடைய பிரயாண ஊர்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா மனைவி மக்கள் இருக்கு. அப்ப இப்ப 4 மனைவி ஒருத்தருக்கு இருந்தா இவருக்கு 4 சொந்த ஊர், 4மே சொந்த ஊர் ஆயிடும். இந்த 4 இடத்துக்கு இவர் போகும்போதும் என்ன செய்ய முடியாது? கசர் செய்ய முடியாது. 4 ரக்காத்து தான் என்ன செய்தாகணும்? கண்டிப்பாக தொழுதாகணும். கசர் செய்யக்கூடாது. அதே போல இது 2வது. இன்னொன்னு, சம்பாதிக்கும் ஊர். நம்ம ஊர்ல என்னமோ எல்லாமே அங்கதான் இருக்கு, ஊர்ல சொந்த ஊர்ல தான் இருக்கு. ஆனா இங்க வந்து இங்கதான் நம்மளுடைய சம்பாத்தியம் எல்லாமே இங்கே ஆயிப்போச்சு. இப்ப இதுவும் சொந்த ஊர் மாதிரி என்ன செய்யுது? நமக்கு மாறி போயிடுது. எனவே நம்ம ஊருக்கு போயிட்டு திரும்ப சென்னைக்கு வரும்போது என்ன செய்ய முடியாது? நான் ஒரு முசாஃபிரு, நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 2 ரக்காத்துலாம் தொழ முடியாது. எப்ப இதெல்லாம் இங்க வந்துட்டு திரும்ப 2 நாள்ல என்ன செய்ய போறோம்? ஊருக்கு போறோம். சொந்த ஊரு நமக்கு வேற, சொந்த ஊர்ல இருந்து மெட்ராஸுக்கு வர்றோம். இது எப்படிப்பட்ட ஊர்னா சம்பாதிக்கிற ஊர். சம்பாதிக்க வந்து ரொம்ப நாளா இங்க தங்கி இருக்கிற ஊர். ஆனா இப்ப நம்ம வரும்போது தங்குறதுக்காக வரல, 2 நாள் இருந்து திரும்பி போறோம். இந்த 2 நாள்ல இவர் கசர் தொழலாமான தொழக்கூடாது. ஏன்னா இதுவும் இவருடைய நேட்டிவ் பிளேஸா மாறி போச்சு, இதுவும் இவருடைய சொந்த ஊராக மாறி போச்சு. எனவே இந்த சொந்த ஊர்ல இவருக்கு கசருடைய தொழுகையினுடைய வாய்ப்பு கிடையாது. இன்னொன்னு, வத்தனை இக்காமா, வசிக்கக்கூடிய ஊர். அதாவது இந்த 15 நாட்களுக்கு அதிகமாக, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 நாட்களுக்கு அதிகமாக ஒருத்தர் ஒரு ஊர்ல போய் தங்கிட்டு வர்றாரு அப்படின்னா அது சொந்த ஊரா மாறாது. இருந்தாலும் 15 நாளைக்கு மேல தங்குறதுனால அது வசிக்கும் ஊர். அதனால அங்கேயும் கசர் செய்யறது கூடாது, நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இன்னொன்னு வத்தனை சுக்னா அப்படின்னா தங்கும் இடம், தங்கக்கூடிய ஊர். இது 15 நாளைக்கு குறைவாக அல்லது 4 நாளைக்கு குறைவாக. இந்த குறைவாக இருக்கக்கூடிய ஊர் வந்து தங்கக்கூடிய ஊர். இந்த தங்கக்கூடிய ஊர்ல தாராளமா இவர் என்ன செய்யலாம்? கசர் செய்யலாம். இன்னொரு விஷயம், இப்போ இங்க ஃபர்தான தொழுகையே நமக்கு சுருக்கி தரப்பட்டிருக்கு, ஒரு 2 ரக்காத்தா குறைச்சு வச்சிருக்கோம். இந்த சந்தர்ப்பத்துல சுன்னத்து, நஃபீலு இதெல்லாம் தொழுவணுமா? சதர்ல இருக்கும்போது, பிரயாணத்தில் போகும்போது நம்ம ஒரு இடத்துல போய் ஒரு 2 நாள் தங்கிட்டு வர போறோம் அப்படின்னா அங்க நம்ம லுகரையே 2 ரக்காத்தா தொழுதுக்கலாம், அசரையே 2 ரக்காத்தா தொழுதுக்கலாம் அப்படின்ற சலுகை இருக்கும்போது சுன்னத்தான தொழுகையெல்லாம் தொழுவணுமா? முன் சுன்னத்து, பின் சுன்னத்து, நஃபீலு இதெல்லாம் தொழுவணுமா அப்படின்னா தொழுதால் குற்றம் அல்ல, தொழுதா கூடும், தப்பில்லை. அந்த காலத்துல அப்படி ஒரு சிரமமான காலங்கள் இருந்துச்சு. ஆனா இப்ப பிரயாணத்துக்குன்னு போறவங்க போன உடனே ரூம் எடுத்து நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்குறோம். நமக்கு முழுமையான ஓய்வெல்லாம் கிடைக்குது. அதனால முடிந்த வரைக்கும் சுன்னத்துகளை என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. சில பேர் இப்படி நினைச்சுக்கிறோம், என்ன அப்படின்னா தொழுகையே ஃபர்தான தொழுகையே 2 ரக்காத்தா குறைஞ்சிச்சு, அப்புறம் சுன்னத்தெல்லாம் எதுக்கு? தேவையில்லை. தொழுக கூடாதுன்னு நினைக்கிறோம்ல, அது தப்பு. தொழுக கூடாதுங்கிற சட்டம் எங்கேயும் இல்லை, தாராளமாக தொழலாம். இன்னும் சொல்வதானால் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் தொழுவதே நல்லது. ஹனஃபியை பொறுத்தவரை வித்ரு வாஜிபுன்னு ஒன்று இருக்கு. ஷாஃபியாக்கள்ல வித்ரு தொழுகிறது சுன்னத்து, ஆனா ஹனஃபியாக்களை பொறுத்தவரை வித்ரு தொழுவது வாஜிபு.
இது வாஜிபான கடமை, இதை விடக்கூடாது. எப்படி ஃபர்து தொழுகிறது கடமையோ அது மாதிரி இதுவும் ஒரு கடமை. எனவே வித்ர் தொழுகை விடக்கூடாது. இன்னும் சில அது சம்பந்தப்பட்ட நீண்ட விளக்கங்கள் உண்டு. நீங்கள் தேவைப்படுகிற போது உங்களுக்கு என்னென்ன நிலவரங்கள் அந்த சமயத்துக்கு என்ன தேவையோ தகுந்த ஆளுங்களிடத்தில் தொடர்பு கொள்ளணும். இன்னொரு விஷயம் இதுல, அது ரொம்ப சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன், நேரமாச்சு. ஜம்ப் செய்யக்கூடிய ஒரு நிலைமை, லுஹரையும் அஸ்ரையும் சேர்த்து தொழுகிறது, மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுகிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை இந்த ஜம்உ தொழுகை இந்த பிரயாணிக்கு கூடும். பிரயாணி அதாவது இந்த எல்லையை தாண்டி போயிருக்கிறாரு, குறைந்த காலகட்டம் தான் அங்க தங்க போறாரு, இவருக்கு 2 தொழுகைகளை சேர்த்து தொழுவலாம். எப்படி சேர்த்து தொழுவலாம்? இப்ப லுஹருடைய நேரம், இன்னும் அசருடைய நேரம் வரல, அசர் நேரம் இனிதான் வரப்போகுது. ஆனா இவர் இப்பவே என்ன செய்ய போறாரு? கிளம்ப போறாரு. பஸ்லயோ ட்ரெயின்லயோ எங்கேயோ கிளம்ப போறாரு. போற வழியில இவருக்கு தொழுகைக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடைக்காது. இப்ப இவர் அசருடைய நேரமே இன்னும் வரல, வர்றதுக்கு முன்னாடியே அந்த அசரை இந்த லுஹரோட சேர்த்து 2 ரக்காத் லுஹர், எனக்கு அசரு தானே, 2 ரக்காத் லுஹர் தொழுது சலாம் கொடுத்துட்டு திரும்ப அசருடைய நிய்யத்தை வச்சு 2 ரக்காத் அசரு. இது ஜம்அத் தக்தீம்னு சொல்லுவாங்க. பின்னாடி இருக்கிற ஒரு தொழுகையை முன்னாடி கொண்டு வந்து சேர்த்துக்கிறது இல்ல. இவர் கிளம்பிட்டாரு, கிளம்பி போயிட்டார், லுஹர் தொழுகக்கூடிய வாய்ப்பு இடையில கிடைக்கவே இல்லை, அசருக்கு தான் போய் இறங்குறாரு. இப்ப இவர் என்ன செய்யலாம்னா, முன்னாடியே அந்த லுஹருடைய நேரம் போறதுக்கு முன்னாடி நிய்யத் வச்சின்னும் நான் இந்த தொழுகையை தாமதமா தொழுக போறேன், பின்னாடி உள்ள தொழுகையோடு சேர்த்து தொழுக போறேன், இது ரொம்ப அவசியம். அந்த நிய்யத் வேணும். நிய்யத் வச்ச பிறகு அசர் தொழுவார்ல, அசருக்கு முன்னாடி முதல்ல லுஹரை தொழுதுட்டு அப்புறம் அசர் தொழுவலாம். கல்லாவாகாது லுஹர். சாதாரணமா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கல்லாவாயிடும். ஆனா இந்த முசாஃபிரை பொறுத்தவரை, பிரயாணியை பொறுத்தவரை அது என்ன செய்யாது? கல்லாவாகாது, அதாவாவே ஆயோ, 2ஐயும் சேர்த்து தொழுகுவார். அதே மாதிரி மக்ரிப் இஷா, இந்த 2ஐயும் இஷாவை மக்ரிபுடைய நேரத்திலையும் தொழுவலாம், மக்ரிபை இஷாவுடைய நேரத்திலையும் தொழுவலாம். இந்த 2மே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அனுமதிக்கப்பட்ட ஒன்று, பிரச்சனை இல்லை. ஆனா அசரையும் மக்ரிபையும் சேர்க்கக்கூடாது. எதுல ஹதீஸ்ல ஜம்ப் வந்திருக்கோ அதுல மட்டும்தான் ஜம்ப் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில லுஹரையும் அசரையும் ஜம்ப் செஞ்சிருக்காங்க, மக்ரிபையும் இஷாவையும் ஜம்ப் செஞ்சிருக்காங்களே தவிர சுபுகையும் லுஹரையுமோ அல்லது அசரையும் மக்ரிபையுமோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சதில்லை? ஜம்ப் செஞ்சதில்லை. அதனால அதுல ஜம்ப் கூடாது, அதுல ஜம்ப் செய்யக்கூடாது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரை ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு தெரியும், அரஃபால தங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் லுஹரையும் அசரையும் ஹாஜிகள் ஜம்மு செய்வாங்க. அப்புறம் ஜம்மு செஞ்சுட்டு அரஃபாவிலிருந்து கிளம்பி முஸ்தலிஃபாவுக்கு போய், இங்க மகரிப் தொழுவக்கூடாது, சூரியன் மறைஞ்ச உடனேயே இங்கேருந்து கிளம்பிடணும், அரஃபாவிலிருந்து கிளம்பி முஸ்தலிஃபாவுக்கு போகணும், மகரிப் தொழுவக்கூடாது. முஸ்தலிஃபால போய் மகரிபையும் இஷாவையும் சேர்ந்து தொழுவணும். அதுக்குள்ள மகரிபுடைய நேரம்லாம் போயிடும், நைட் ஆயிடும். அங்க போய் மகரிபையும் இஷாவையும் சேர்ந்து தொழுவணும். இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுக்கிறாங்க. இன்று வரைக்கும் அந்த நடைமுறைகள் இருந்துகிட்டு இருக்கு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, இதுல மட்டும் ஜம்ப் கூடும். எங்க ரசூலுல்லாஹ் ஜம்ப் செஞ்சாங்களோ, அதாவது ஹஜ்ஜினுடைய காலத்துல அரஃபாவுல லுஹரையும் அஸரையும் ஜம்ப் செய்யலாம், முஸ்தலிஃபாவுல மகரிபையும் இஷாவையும் ஜம்ப் செய்யலாம். இந்த 2 தொழுகை அல்லாம வேற எந்த தொழுகையையும் எப்பவும் ஜம்ப்ங்கிற கதையே கிடையவே கிடையாது. அதனுடைய நேரத்துல தான் தொழுகணும். அப்போ சில ஹதீஸ்கள்ல ஜம்மு செஞ்சாங்கன்னு வருது, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, இப்படி வேணா ஜம்மு செய்யலாம். என்ன, இப்ப நமக்கு தெரியும், நம்ம தொழுகையினுடைய நேரங்கள்ல பார்த்தோம், லுஹருடைய நேரம் முடியும், அசருடைய நேரம் ஸ்டார்ட் ஆகும். அப்படிதானே இருக்கு. லுஹருடைய நேரம் முடிஞ்ச உடனே என்ன செஞ்சிருது? அசருடைய நேரம் ஸ்டார்ட் ஆயிடுது. இப்ப ஒருத்தர் இந்த லுஹரையும் அசரையும் சேர்ந்து தொழுவணும்னு விரும்பினா, லுஹருடைய லாஸ்ட் டைம்ல லுஹர் தொழுவணும். லுஹர் தொழுது முடிச்சிருவாரா, இவர் சலாம் கொடுக்கறதுக்குள்ள என்ன வந்துடும்? அசருடைய நேரம் வந்துடும். அப்புறம் என்ன செஞ்சுக்க வேண்டியது? அசர் தொழுகையை ஸ்டார்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இது சேர்க்கிறது மாதிரி தெரியுது, பார்வைக்கு என்ன தெரியுது? 2ஐயும் சேர்த்த மாதிரி தெரியுது. ஆனா இது சேர்ப்பல்ல. இப்படி வேணா சேர்க்கலாமே தவிர ஒரு நேரம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த தொழுகையை தொழுக முடியாது. அசருக்கு இன்னும் நேரமே வரல, அப்பவே இப்பவே நான் அசரையும் சேர்த்து தொழுகிறேன்னா எப்படி முடியும்? எனவே அது கூடாது என்று அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க. அந்தந்த மதுஹபை சார்ந்தவர்கள் அந்தந்த இமாமுடைய சொற்படி நடப்பதே சிறப்புக்குரியது. இது மாதிரியான நிகழ்வுகள், பிரயாணங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டித் தந்த இந்த ஒழுங்குமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் முழுமையாக விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எவ்வளோ இருக்கு இன்னும் சொல்ல வேண்டியது, அதான் தனியாக வந்து கேட்டுக்குங்க. என்ன தேவையில்லை, சொன்னா நல்லது. திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் ஸ்ரீ
பரவானா என்று ஒரு பெண் மதரசா நடைபெற்று வருகின்றன. இன்னைக்கு அவ்வாறு திருவிழா எல்லோரும் அறிந்த ஒரு ஊர் தான் மேலப்பாடு. மேலப்பாடு ஒரு மனிதருக்கு என்ன தேவை அளவு அதிகமாக கண்டு கொண்டிருக்கிறார். அதே மாதிரி ஒரு ஊரில் வந்து சில பகுதியில் சில அதிகமாக கம்மியாக, அதாவது பிரபலியமான ஒரு ஊரில் வந்து ஒரு விஷயங்கள் பிரபலியமாக இருக்கும். அந்த மாதிரி மேலப்பாளையை சொன்னாலே ஆணைகள் நிறைந்த ஊர் ஹாப்பிலாக்கள் ஆணைகள் நிறைந்த ஊருக்கு நான் மேலப்பாளையம் தான். அதே மாதிரி பள்ளியில் நிறைவாக ஊர் ஒரு மேலப்பாளையம் தான். அந்த சமீபத்தில் உருவாக்கப்பட்ட 15 ஆண்டுகளுக்கு இடையில் உருவாக்கப்பட்ட நிஸ்வான் மதரசா. அதில் வந்து அண்ணாவுடைய ஆரம்பகாலம் என்பது நேரத்திலேயே ஏன்னா ஒன்றும் உஸ்மானிய அரபிக் கல்லூரி அரிய அரபிக் கல்லூரி. இதில் தமிழ் இருக்கக்கூடிய மதரசா உஸ்மானிய அரபிக் கல்லூரி தான். அது பெரிய மதரசா ஒரு மதரசா உருவாக்கப்பட்ட மதரசா. இந்த அல்லாஹ்விற்கு 6 மதரசா உருவாக்கப்பட்டது. ஷிரீன் பலஹானா, தர்பியத்து நிஸ்வான், ஹிதாயத்து நிஸ்வான், இப்படியாக 6 மதரசாக்கள் சிறப்பாக உருவாக்கப்பட்டு 6 மதரசாக்களிலிருந்து சில மதரசாக்கள் ஹாஃபிதா பட்டம் கொடுக்கிறார்கள்.